ஹலோ எவ்ரிவன். இங்கிலீஷ் 1 மார்க்ஸில் வேரியஸ் டாபிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனெக்டிவ்ஸ் ஆர் லிங்கர்ஸ். இது என்ன அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். கனெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது வேரியஸ் வேர்ட்ஸை வச்சு அந்த அதாவது சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் அதாவது ரெண்டு சென்டென்ஸை ரெண்டு சென்டென்ஸ் ஜாயின் டுகெதர் அதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ்க்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், கனெக்டிவ்ஸ் ஆர் லிங்கர்ஸ். இங்கே வந்து நான் வேரியஸ் கனெக்டிவ்ஸ் ஆர் லிங்கர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ஆஸ் வெல் அஸ், மோர் ஓவர், டு, ஃபர்ஸ்ட், செகண்ட் இதெல்லாமே வந்து ஸ்டேட்டை குறிக்கிறது. லைக் இந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, இந்த பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. இஃப் அன்லெஸ் வந்து கண்டிஷனல் கனெக்டிவ்ஸ். கம்பேரிட்டிவ் கனெக்டிவ்ஸ்னால் வந்து சிமிலர்லி, லைக்வைஸ், லைக் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து என்னென்ன கனெக்டிவ்ஸ் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கனெக்டிவ் வேர்ட்ஸ் வந்து என்னென்ன, எங்கெங்கே எந்தெந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணோன்றது நெக்ஸ்ட்டு. ஃபஸ்ட்டு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நமக்கு சில வேர்ட்ஸ்லாம் தெரியும், இதெல்லாமே வந்து கனெக்டிவ்ஸா அப்படின்னு நம்ம தெரியாமல் இருப்போம். ஓகேவா? அந்த மாதிரி இது என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு எல்லாமே வந்து கனெக்டிவ்ஸ். இது எல்லாமே என்னென்ன கனெக்டிவ்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம். இதை வச்சு ஈஸியாக எங்கெங்கே எந்தெந்த கனெக்டிவ்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, இந்த டாஸ்க்கை வந்து பண்ணலாம். ஓகே, அப்ராப்ரியேட் லிங்கரை வச்சு இங்கே இருக்கிறத வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அவங்களே வந்து 2 கொடுத்துருக்காங்க. அந்த 2 வச்சு நம்ம எது வந்து இதுக்கு சூட்டபிளாக இருக்கும் இந்த சென்டென்ஸ்க்கு அப்படின்றத பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஐ குட் நாட் கம்ப்ளீட் மை பேப்பர் இன் த எக்ஸாமினேஷன் டேஷ் ஐ வாஸ் ஸ்லோ இன் ஆன்சரிங் த கொஸ்டின். இங்கே இந்த இடத்துல சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா? பாசிட்டிவ் இன் த சென்ஸ் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ இங்கே பட்டு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகேவா? இப்போ இந்த பிகாஸ் அப்படின்றது தான். இப்போ பாருங்க, நான் வந்து ஐ குட் நாட் கம்ப்ளீட் மை பேப்பர் இந்த எக்ஸாமினேஷன். என்னால் எக்ஸாமினேஷன் பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏனென்றால் அப்படின்ற அந்த வேர்டு வரும் இல்லையா? ஏன்னா நான் கொஷினை வந்து ஆன்சர் பண்ணுறதுல ரொம்ப ஸ்லோவாக இருந்தேன். அதுக்கு பிகாஸ் அப்படின்ற இந்த வேர்டு தான் வரும். நெக்ஸ்ட், இட் ஸ்டார்டட் ரைனிங் டேஷ் வி குட் நாட் பிளே. இப்போ ரைன் ஸ்டார்ட் ஆனதுனால எங்களால விளையாட முடியல. ஸோ வி குட் நாட் பிளே. நெக்ஸ்ட், டேஷ் ஐ காட் அப் ஏர்லி ஐ மேனேஜ் டு ரீச் ஸ்கூல் ஆன் டைம். அதாவது இங்கே என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இயர்லியாக எந்திரிச்சதுனால தான் என்னால் ஈஸியாக ஸ்கூலில் வந்து அந்த டைமுக்கு என்னால் போக முடிஞ்சிச்சு அப்படின்றத சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம யாரை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ், அதாவது நான் எழுந்ததுனால அப்படின்னு சொல்கிறோம். இந்த இஃப் வந்து ஃபியூச்சர் டென்ஸ். நான் எழுந்திருந்தா அப்படின்னு சொல்லும் போது நம்ம யாரை யூஸ் பண்ணிடுவோம், இந்த இஃப்பை யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ இங்கே நம்ம யாரை யூஸ் பண்ண போகிறோம், ஆஸ். As I got up early, I managed to reach the school time. Next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, dash he committed a mistake, he apologized, dash promises that he would not repeat it. அதாவது அவன் ஒரு தப்பே பண்ணாலும் அவன் என்ன பண்ணிக்கிட்டான், அவன் அந்த மிஸ்டேக்கை வந்து என்ன பண்ணிக்கிட்டான், அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அவன் வந்து அக்செப்ட் பண்ணி அப்பாலஜைஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறான், நான் இனிமே அந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸும் பண்ணுறான். அப்படின்னு சொல்லும் போது, though he committed a mistake, he apologized. Though he committed a mistake, he apologized and promised that he would not repeat it. ஓகேவா? திரும்பி செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், ப்ராமிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் டேஷ் இட் மஸ்ட் பி டன். அதாவது இந்த விதத்தில் தான் இது நடந்திருக்கும், இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தான் இப்படி தான் இது நடந்திருக்கும் அப்படின் போது திஸ் இஸ் ஹவ் இட் மஸ்ட் பி டன் அப்படின்னு வரும். The vendor saw the train moving slowly from the platform until he got in. அதாவது அவங்க உள்ள போற வரைக்குமே அது வந்து ஸ்லோவா வருது அப்படின்றத அவங்க பாக்குறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன போடணும், until. இது therefore போட்டா தப்பாயிரும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, I was not well, so I did not attend the class. So I did not attend the class. Dash
ஷீ கேன் டிரைவ் ஷீ டிராவல்ஸ் பை பஸ். அதாவது அவளால் ட்ராவல் பண்ண, அதாவது எப்படி சொல்றதுன்னா அவளால் டிரைவ் பண்ண முடியும், ஷீ கேன் டிரைவ். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆல்தோ ஆல்தோ ஷீ கேன் டிரைவ் ஷீ டிராவல்ஸ் பை பஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா if or unless கொடுத்துருக்காங்க. dash you register your name you cannot participate in the competition. அதாவது இந்த காம்படிஷன்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ற வரைக்கும், உங்க பேரை நீங்க ரெஜிஸ்டர் பண்ற வரைக்கும் you cannot participate in the competition. அப்ப unless you register your name you cannot participate in the competition. unless you register your name you cannot participate in this competition. as soon as அதுக்கப்புறம் besides கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ் மை ஃபாதர் அரைவ்டு ஹோம் ஐ நரேட்டட் த ஸ்டோரி. ஐ நரேட்டட் தி இன்சிடென்ட். அதாவது எங்கள் ஃபாதர் வீட்டுக்கு வந்த உடனே நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் என்ன சொல்லணும் இந்த இடத்துல, as soon as my father arrived home I narrated the incident. next be quiet to hear dash slow to speak. அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா be quiet to hear and slow to speak. be quick to hear and slow to speak. அதாவது கேட்கும் போது ரொம்ப குயிக்கா இருக்கணும், நம்ம பேசும்போது பொறுமையா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, I am dash an ascetic in theory dash in practice. I am neither an ascetic in theory and nor in practice. Next, we fail to harness the rainwater, consequently we suffer. அதாவது இப்போ நம்ம ரெயின் வாட்டரை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபெயில் பண்ணோம் அப்படின்னா கான்சிக்வெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், சஃபர் ஆகும். consequently இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல இந்த எல்லா வேர்ட்ஸுமே இருக்கும், இந்த கன்சிக்வன்சி இது எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா மை பிரதர் வில் சர்டைன்லி கிளியர் GRE dash he works very hard. for he works. அதாவது அந்த GRE அவங்க கிளியர் பண்ணணுன்றதுக்காக he works very hard இல்ல. so for. இப்போ இது என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு தெளிவா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ் நம்ம இப்போ வந்து இவங்க கொடுத்துருக்க அந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம பிராக்கெட்ல கொடுத்துருக்க இந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, the well was deep therefore the fox could not get out of the well. அதாவது அந்த வெல் வந்து ரொம்ப டீப்பா இருக்கு, அதனால அந்த ஃபால்ஸ் அதை வெளியே வர முடியல அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ the well was deep because the fox, because அதாவது இந்த வெல் வந்து டீப்பா இருக்கு ஏன்னா அந்த ஃபாக்ஸால வெளியே வர முடியல. அதை வச்சு நான் என்ன சொல்றேன், இந்த வெல் வந்து ரொம்ப டீப்பா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதாவது இவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸை நம்ம கொடுத்துருக்க இந்த வேர்ட்ஸை வச்சு ரீரைட் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ அதோட மீனிங் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்றது நம்ம கரெக்டாக தெரிஞ்சா மட்டும்தான் அந்த வேர்ட்ஸை வந்து அந்த இடத்துல கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். த வேல், அதாவது த வெல் வாஸ் டீப், அந்த வெல் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கு. எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பிகாஸ் த ஃபாக்ஸ் குட் நாட் கெட் அவுட் ஆஃப் த வெல். அந்த ஃபாக்ஸ் என்ன பண்ண முடியல, அந்த வெல்லை விட்டு வெளியே வர முடியல, அதனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம பிகாஸை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், த ஒர்க் வாஸ் ஓவர் we went home. இப்போ என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒர்க் ஓவர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வென்னை வந்து நம்ம ஆட் பண்ணோம். எங்கே ஆட் பண்ணலாம், இன் தி ஃப்ரண்ட். when the work was over we went to home. when the work was over we went home. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா a library is a public place we see a number of books kept there for reading. இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த வேரை வந்து அந்த இடத்துல இன்செர்ட் பண்ணோம். இப்போ எப்படி பண்ணலாம், a library is a public placeன்னு கொடுத்துட்டாங்க, where we see a number of books. ஓகேவா, அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் புக்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேரை வந்து இன்செர்ட் பண்ணணும். ஓகே, the culprit was caught immediately he was taken to the police station. the culprit was caught as soon as he was taken to the, இங்கே immediately எடுத்துட்டு as soon as. next, the boys were stealing mangoes from a grove
at the time the owner of the grove came in. At the time, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க இங்க, the boy were stealing mangoes from a grove அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், at the time எடுத்துட்டு இங்க நம்ம என்ன ஆட் பண்ணோம், while. அதாவது the boys என்ன பண்ணிருக்காங்க, stealing the mangoes from a grove. எப்போ, while the owner of grove came in. அவங்க உள்ள வரும்போது. artificially flavored juices had hazardous to health. Moreover, they lead to kidney problem. இங்க என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த moreover அப்படின்றத எடுத்துட்டு and they lead to kidney problem. அதாவது இந்த ரெண்டு சென்டென்ஸ், அதாவது இங்க முடிகிறது, இங்க இருந்து ஆட் ஆகுற இந்த சென்டென்ஸ், இது ரெண்டுத்தையும் என்ன பண்றோம், நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்படி ஆட் பண்றதுக்கு பேர் தான் என்ன நம்ம பார்த்தோம், கனெக்டிவ்ஸ் அண்ட் லிங்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடித் has been promoted, ரஞ்சன் has been promoted. அதாவது இவங்க ரெண்டு பேருமே வந்து ப்ரமோட் ஆயிருக்காங்க அப்படின்றது தான் இதோட மீனிங். அப்ப நம்ம என்ன பண்ணணும், as well as அப்படின்ற வார்த்தையை இங்க இன்சர்ட் பண்ணோம். ஸோ அதித் அண்ட் ரஞ்சன், அடித் as well as ரஞ்சன் has been promoted. இப்போ என்ன நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Caesar was declared emperor after Caesar was declared emperor, the conspirators killed him. இப்போ இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்டரை வந்து ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ இதுல இருந்து கனெக்டிவ்ஸ் அண்ட் லிங்கர்ஸ்னா என்ன அப்படின்றது ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும். இது என்ன பண்ணுங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லா கோத்ரூ பண்ணிட்டு போங்க. பார்த்து தான் இருந்தாலுமே அங்கே போனால் மறக்கிறதுக்குரிய நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, நல்லா ஒரு வாட்டி மீனிங்கோட எல்லாத்தையுமே வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இங்கிலீஷ் 1 மார்க்ஸ்க்கான சேனல், இங்கிலீஷ் 1 மார்க்ஸ்க்கான வீடியோஸை நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது எல்லாம், அந்த எல்லா வீடியோவும் உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வீலான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.